சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. கேரளாவில் கடந்த 17 நாட்களில் மட்டும் 41 பேர் மூளையை தின்னும் அமீபா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் அண்மை காலமாக மூளையை தின்னும் அமீபா நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்த நோய் தொற்று ஒரு வகையான மூளைக்காய்ச்சலாகும். இந்த நோயை உண்டு பண்ணும் அமீபாக்கள் கால்நடைகளை குளிப்பாட்டும் குளங்களிலும் பாசிகள் மாசடைந்த நீரிலும் நிறைந்து காணப்படுகிறது என்று கேரள மாநில சுகாதாரத்துறை எச்சரிக்கை வெளியிட்டிருக்கின்றது. மேலும் வீடுகளுக்கு அருகே உள்ள கிணறுகளிலும் அமீபாக்கள் காணப்படுவதாகவும் கூறியிருந்தது. இதையடுத்து நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் பணிகள் வேகம் எடுத்து வருகின்றன. இந்நிலையில் கேரளாவில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அமீபா தொற்று பாதிக்கப்பட்ட பாதி பேர் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மட்டும் கேரளாவில் மொத்தம் 41 நோய் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டனர். அருவிக்கரை பங்கப்பாறை பகுதியில் தலா 2 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எஞ்சிய தொற்றாளர்கள் அனைவரும் அட்டிங்கல், வாமனாபுரம், விழுஞ்சம், ஏடவா, பாரசாலா, பூலநாடு, அச்சச்சல், குளத்தூர், மாம்பழக்கரை, நேமம், பரதனூர், ஆனாடு, மங்களபுரம், ராஜாஜி நகர், தென்னங்கல் ஆகிய மருத்துவமனைகளில் தலா ஒரு நோயாளி அடையாளம் காணப்பட்டு உள்ளனர். திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட 64 வயது நபர் அக்டோபர் 17ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த மாதம் மட்டுமே உயிரிழந்த மொத்தம் 5 பேரில் 3 பேர் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.